வணக்கம். ஒரு தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றைய தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த பட்டலந்த மதை முகாம் தொடர்பாக ஜேவிபி உறுப்பினர்கள் தமிழறிஞர்கள் அங்கு கடத்தி வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற ஒரு விடயம்தான். அப்பொழுது காலகட்டத்தில் 1989-90 காலப்பகுதியிலே இளைஞர் வெளிவிவகார அமைச்சராக அன்று கடமையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாஸ் அவர்கள், இவர்கள்தான் இதனை திட்டமிட்டு செய்தார்கள். அக்காலகட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பிரதேசங்கள் எல்லாம் இருந்தது என்கின்ற ஒரு செய்தியை தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். அங்கு கொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டலந்த வதை முகாம் தொடர்பாக ஒரு கமிஷனை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தான் அக்காலகட்டத்திலே 95ஆம் ஆண்டு அதனை கொண்டு வந்திருந்தார். கொண்டுவதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனாலும் அதுக்கான சரியான முடிவுகளை அது எட்டப்படவில்லை. தொடர்ந்தும் ஜேவிபியினர் அந்த விடயங்களை முன்வைத்த பொழுதிலும் அதுக்கான தீர்வு திட்டங்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை. இதுபடி பார்க்கும் பொழுது 1983 காலப்பகுதியிலிருந்து தற்பொழுது வரைக்குமான தமிழின படுகொலையை பார்க்கின்ற பொழுது 244 இடங்களிலே தமிழின படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கான ஆதாரபூர்வமான விடயங்கள் இருக்கின்றன. ஆவணப்படமாக இருக்கின்றது, வெள்ளை கருப்புகளிலே இருக்கின்றது, ஆவண புத்தகங்கள் இருக்கின்றது, வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் இருக்கின்றது. இவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாத இந்த கடந்த கால அரசாங்கமும் இந்த ஜேவிபி அரசாங்கமும் தற்பொழுது தங்களுக்கு சாதகமான ஒரு விடயத்தை கையில் எடுத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக, அதனுடைய அக்காலகட்டத்தில் இருந்த ஆட்சிக்கு எதிராக இந்த பட்டலந்த மதிமுகாம் தொடர்பாக கொலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்களை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஈழப்போர் முதல் கட்டத்திலே அதைவிட 1,40,000 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயம் மறைந்த முன்னாள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் கூறிய பொழுதிலும் அவர் கூட ஒரு விச ஊசி அடித்து அல்லது நஞ்சு வைக்கப்பட்டுத்தான் கொலை செய்யப்பட்டார் என்ற விடயங்கள் கூட தற்பொழுது கசிந்திருக்கின்றன. ஆகவே தகவலை கொடுப்பவர்கள், அதைவிட இத்தகவல்களை வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டிலே தமிழின படுகொலை இடம்பெற்றது, எங்கெங்கு கொலைகள் செய்யப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள், சிங்கள ஊடகவியலாளர்கள் அவர்களும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு 35 பேருக்கு மேல் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் 40-45 பேருக்கு மேல் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே அரசியல் தஞ்சம் கோரி அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுதைய அரசாங்கம் தனது அரசாங்கத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் உருவாகிற ஒரு சந்தர்ப்பத்திலே சிங்கள பேரினவாதிகள் தமக்கிடையே ஒரு சாதகவாதமான தன்மைகளை ஏற்படுத்தி நிரந்தரமான ஒரு அரசாங்கத்தை தாம் நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த ஜேவிபி தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அதனை முன்னெடுக்கின்றார். இதிலே டிவின் சில்வா அவர்கள் தான் அவர் மெயின் தலையாக, அதாவது ஒரு மூளையாக செய்யப்படுகின்றார். அவருடைய செயல் திட்டமாகவும் அது இருந்துவிட்டு போகலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் 244 இடங்களிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழின படுகொலை இடம்பெற்றது, குமுதினி படுகொலை, இதுபோன்ற நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இடம்பெற்றது அல்லது ஈழப்போர் உறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றது போன்ற படுகொலைகள், குக்கட்டிச்சோலை படுகொலை, சத்திரகொண்டான் படுகொலை, இப்படியெல்லாம் பல படுகொலைகள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை முன்னெடுக்காத இந்த அல் ஜசீரா, ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள். அதாவது தினப்புயல் ஊடக நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் என்ற வகையிலே என்னை கூட அவர்கள் அங்கு கொண்டு சென்று விசாரித்தார்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது, இந்த இனப்படுகொலை தொடர்பான விடயத்தை முன்கொண்டு வரக்கூடாது என்றெல்லாம் கூறுகின்ற பொழுது கண்மூடிக்கொண்டிருந்த அந்த அல் ஜசீரா ஊடக நிறுவனம் அல்லது அதனுடைய செய்தியாளர் தற்பொழுது ஒரு பீஸ்ஃபுல், அதாவது சமாதான காலகட்டத்தில் அல்லது ஒரு சரியான தற்பொழுது ஒரு ஊடக சுதந்திரம் இருக்கிறது என்ற வகையிலே இவற்றை முன்கொண்டிருக்கின்றார். வரவேற்கத்தக்க விடயம். ஆனாலும் தமிழின படுகொலை தொடர்பிலே ஏதாவது ஒரு கேள்விகள் எழுப்பி அந்த கேள்விகளுக்கான பதிலை அவர் அங்கு கேட்கவில்லை. திருவோணமலையிலே சித்திரவதை முகாமிலே 1500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுபோன்று வெலிக்கந்தை வதை முகாமிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். மிகுந்தலை ராணுவ முகாமிலே இதுபோன்று 24 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் இளைஞர்கள் ஈழப்போர் இறுதிக்கட்டத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட
கொலை செய்யப்பட்ட பட்டியல் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் ஏன் இந்த அல் ஜசீரா படம் போட்டு காட்டவில்லை? அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்கள் அதனை முன்கொண்டு வரவில்லை. அதனையும் சேர்த்து கொண்டு வருவது மிக சிறந்தது ஒன்று. ஆகவே இவர்கள் இந்த ஜேபி அரசாங்கத்தை தக்க வைப்பதற்காக இந்த அல் ஜசீரா ஊடகம் அவர்களுடன் இணைந்து செயற்படுகிறதா என்ற சந்தேகம் கூட தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழினர் படுகொலை இடம்பெற்ற ஆதாரங்கள், அதாவது கொத்து குண்டுகள் வீசப்பட்டது, அதுபோன்று உயர் பாதுகாப்பு வலயம், அதாவது சேப்டி சோன், அந்த இடங்களில் தாக்குதல் இடம்பெற்ற மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொத்து கொத்தாக கொண்டு கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி கிளாசிக்கல் குண்டுகள் வீசப்பட்ட ஆதாரங்கள், அவர்கள் தங்களுடைய படை முகாம்களில் இருந்து குண்டுகளை ஏந்தி செல்கின்ற அந்த ஆதாரங்கள் இத்தனைகள் இருந்தும் இந்த தமிழினத்திற்கான ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குவதிலும் தமிழின படுகொலைகள் இடம்பெற்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் 244 இடங்களை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த தினப்புயல் ஊடக நிறுவனம் தயாராக இருக்கின்றது. அத்தனை ஆதாரங்களும் இருக்கின்றது. இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட முன்வந்திருந்த நிலையிலே அவருக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டது. இந்த புத்தகத்தை வெளியிட்டால் உண்மை கொலை செய்வோம் என்கின்ற அச்சுறுத்தல் விடப்பட்டது. அவர் அதன் பிற்பாடு கூறினார், தேவையில்லை, இந்த புத்தகம் வெளியிட தேவையில்லை என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆக இப்படி இந்த தமிழின படுகொலை 244 இடங்களிலே இடம்பெற்ற இந்த படுகொலைகளை காட்டாத இந்த அல் ஜசீரா தற்பொழுது தனது சுயலாப அரசியலுக்காக இதனை செயற்படுத்துகிறது அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் மீது ஒரு குற்றச்சாட்டை போடுகிறது. அது அவருடைய பிரச்சனை. சிங்கள பேரினவாதம் தமக்கிடையே மோதிக்கொள்வது என்பது சகஜமான விடயம். அவர்கள் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்றார்கள். அரசியலுக்காக ஒரு பிரிந்து செல்கின்ற ஒரு நடவடிக்கையை செய்கின்றார்களே தவிர ஒருபோதும் தமிழினத்திற்கான ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் இல்லை. தொடர்ந்தும் நாங்கள் இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். விரிவான ஆதாரபூர்வமான ஆடியோக்கள், வீடியோக்கள், காணொளிகள் போன்ற விடயத்துடன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.